வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். வெனிசுலா நாட்டின் இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். அவருடன் அந்நாட்டின் வெளியுறவு, பொருளாதாரம், நிதி மற்றும் அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சர்கள் அடங்கிய உயர்மட்ட குழுவும் இந்தியா வருகிறது. இந்தியா நேபாள இருதரப்பு உறவுகளில் 3வது நாட்டின் தலையீட்டிற்கு இடமில்லை என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குடியுரிமை மற்றும் விசா விதிகளில் மத்திய அரசு மாற்றம் செய்துள்ளது. இதன்படி 180 நாள் விசா அனுமதியுடன் இந்தியா வரும் வெளிநாட்டினர் கூடுதலாக தங்கியிருக்க வேண்டுமெனில் விசா காலம் முடியும் முன்னரே விண்ணப்பிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் மரப்பாலம் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை சிவகாமி நகர், கம்பன் நகர், மரியாள் நகர், தேவா நகர், தியாகப்பிள்ளை நகர், அன்னை நகர், அபிராமி நகர், ஜெயா நகர், புதுநகர் ஒரு பகுதி, தட்சிணாமூர்த்தி நகர், கமலம் நகர் மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றது. இங்கிலாந்து நாட்டின் டாண்டனில் நேற்றிரவு நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 180 ரன்களை எடுத்தது. பின்னர் களமிறங்கிய இங்கிலாந்து அணி 18.3 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 184 ரன்களை குவித்து வெற்றியை தனதாக்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.